இதை முடிச்சுட்டு மசோதா கிழிக்கிற மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள இந்த வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த சட்டம் இஸ்லாமிய மக்களின் சொத்துக்களை கொள்ளையடிக்கவும் வக்ஃபு என்ற அமைப்பை இல்லாமல் செய்யவும் பாஜகவால் கொண்டுவரப்பட்டுள்ள ஒரு கருப்பு சட்டம். நேற்றைய தினம் எங்களை பொறுத்தவரை ஒரு கருப்பு நாளாக கருதுகின்றோம். ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலாக இந்த சட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அரசியலமைப்பு கொடுத்துள்ள அனைத்து மக்களுக்கான உரிமைகள் இதில் மீறப்பட்டிருக்கின்றது. நமக்கு இஷ்டப்பட்ட மதத்தை பின்பற்றவும் மத சுதந்திரங்களையும் இது கேள்விக்குறியாக்கின்றிருக்கின்றது. எனவே இந்த சட்டத்தை நாங்கள் கண்டிப்பாக நீதிமன்றத்தின் மூலம் அணுகுவோம். அதே சமயம் தமிழ்நாடு காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை மூலமாக தமிழகம் முழுவதும் தொடர் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடத்தப்பட இருக்கின்றது. ஒருபொழுதும் இந்த சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த விடமாட்டோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேறு எதாவது இருக்கா? வகுப்பு போர்டுக்கு சொந்தமான நிலத்தை எடுக்கப்பட மாட்டாது. அதே மாதிரி வகுப்பு போர்டு இல்லாதவங்க சொத்துக்கள் மட்டும் பறிமுதல் செய்வோம்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. இல்லை வேடிக்கையான ஒரு பார்த்தீங்கன்னா வக்ஃபு தானம் கொடுப்பதற்கு ஒருவர் 5 வருடமாக முஸ்லீம் இஸ்லாம் மதத்தை பின்பற்றிக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். ஒரு இஸ்லாமியர் யார் என்பதை கூறுவதற்கும் யாரில் சர்டிஃபிகேட் வாங்க முடியும்? இது முழுக்க முழுக்க முட்டாள்தனமான ஒன்று. அதாவது வக்ஃபு சொத்தினுடைய அதிகாரத்தை குறைத்து மாவட்ட கலெக்டரிடத்திலே இந்த அதிகாரத்தை கொடுத்து வக்ஃபு சொத்துக்களை ஈஸியாக கொள்ளையடிப்பதற்கான ஒரு மிக மோசமான சட்டமாக நாங்கள் கருதுகின்றோம்.